வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போதும் சண்டேனாலே நம்ம நான்வெஜ் தானே சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக நாங்கள் வெஜ் பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்மளோட மெனு என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அது எப்படி செய்கிறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா சூடானதுக்கப்புறம் ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை போட்டு பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பருப்பு நம்ம நல்லா பியூராக கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். உரித்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, குக்கரை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க பருப்பை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீனாக கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணுறோம். ஏன்னா அதுதானே நம்ம குழம்புல இன்றைக்கி மெயின் ஹீரோவே. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்றைக்கி சைட் டிஷ்காக வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு நல்லா நறுக்கின வெங்காயம், வெண்டைக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சோண்டி தேவையான அளவு உப்பும் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து வெண்டைக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதில் ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அதில் நாங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான். அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பும் 2 டீஸ்பூன் கடுகும் நாங்கள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத சட்டியில் போட்டு அது வேகிற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ 5 விசில் நமக்கு வந்துருச்சு. ஸோ குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, அது நல்லா கெட்டியாகி வற்றி வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு அதை பாயில் பண்ண விட்டுக்கலாம். அந்த டைம்லே நம்ம வெண்டைக்காவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எப்போதுமே பருப்பு குழம்புக்கு மெயினே இந்த தாளிப்பு தாங்க. அது ரொம்ப கரெக்டாக பண்ணணும். அதுக்கு கொஞ்சோண்டி ஆயில் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்ல நெய்யை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி கடுகு அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்
உளுந்த பருப்பையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வத்தலை நம்ம வந்து பிச்சு போட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அதில் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதில் ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எம்மியான முருங்கைக்கீரை போட்டு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஹெல்த்திங்க. இது வந்து குழந்தைங்களுக்கும் ஆப்வியஸாக நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து அயன் ரிச் ஃபுட்டுங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு வந்து